इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். உங்களுக்கு யூடியூபர் த்ருவ்ராட் அப்படிங்கிற நபரை நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது அந்த த்ருவ்ராட் அப்படிங்கிறவர் போடக்கூடிய வீடியோ, குறிப்பாக இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து போடப்பட்ட வீடியோக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உலக நாடுகள் முழுவதுமாக பார்வையிட்டு அவர்களுக்கான உரித்தான கமெண்ட்களை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ த்ருவ்ராட்டினுடைய வீடியோ ரொம்ப வைரலாகி கொண்டு போய் கொண்டிருக்க வேளையில இப்ப ரீசெண்டா டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் த்ருவ்ராட் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தை புட்டு புட்டாக வைக்கிறார். இந்தியா மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். பயமிகுந்த ஒரு சர்வாதிகாரியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆம், அவர் நம் நாட்டில் பிரதம மந்திரியாக இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் பயமுற்று பயந்து போய் நடுங்கிக் கொண்டு சர்வாதிகாரத்தை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரங்களை வைத்து அனைவரையும் பிழிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த சர்வாதிகார நபர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு யூடியூபர் த்ருவ்ராட் அப்படிங்கிற நபரை நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது அந்த த்ருவ்ராட் அப்படிங்கிறவர் போடக்கூடிய வீடியோ, குறிப்பாக இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து போடப்பட்ட வீடியோக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உலக நாடுகள் முழுவதுமாக பார்வையிட்டு அவர்களுக்கான உரித்தான கமெண்ட்களை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ த்ருவ்ராட்டினுடைய வீடியோ ரொம்ப வைரலாகி கொண்டு போய் கொண்டிருக்க வேளையில இப்ப ரீசெண்டா டிக்டேட்டர்ஷிப் அப்படிங்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் த்ருவ்ராட் தெள்ள தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தை புட்டு புட்டாக வைக்கிறார். இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி அல்லது பாசிசத்தினுடைய உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய அளவு 3%, சர்வாதிகாரத்தினுடைய அளவு 97% மாறிக்கொண்டிருக்கிறது. இனி 2 அடி எடுத்து வைத்தால் இந்தியா முழுவதுமாக பாசிச நாடாக மாறிவிடும். அதனுடைய முதல் எடுத்துக்காட்டு, இந்தியாவில் இதுவரை வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு சிட்ரிக் முதலமைச்சரை ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு ஆதாரமும் இன்றி எந்த ஒரு குற்றமும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமல் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து தற்போது ஜாமீனோ பெயிலோ கொடுக்காமல் இப்போது சிறையிலே வைத்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால், அதன் பின்பு கல்வித்துறை அமைச்சரான மணிஷ் சிசோடியா, சுகாதாரத்துறை அமைச்சரான சத்யேந்திர ஜெயின் போன்றவர்களை சிறையில் அடைத்திருந்தார்கள். எம்பியான சஞ்சய் சிங்கை சிறையில் பிடித்திருந்தார்கள். இப்போது அவரை பெயிலில் அனுப்பிவிட்டது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் யார் என்று பாத்தீங்கன்னா இந்த சரத்சந்திர ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கைது செய்யறாங்க. பார்மகோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஓனரா இருக்காரு. இப்ப இந்த ஓனரா இருக்கக்கூடிய நபரை கைது செய்து அவர் 9 ஸ்டேட்மெண்ட் 6 மாத காலத்திற்குள்ளாக கொடுக்கிறார். அந்த 9 ஸ்டேட்மெண்ட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக தான் இருந்தது. அவர் மீது எந்த ஒரு தப்பும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றம் சுமத்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அதன் பின்பு இந்த சரத்சந்திர ரெட்டியை மிகப்பெரிய அளவில் இறுக்கமாக முறுக்குகிறார்கள். சரத்சந்திர ரெட்டி ஒரு 50 கோடி ரூபாயை கண்டிப்பாக யாருக்கு அளிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு அளித்து விடுகிறார். இந்த 50 கோடி ரூபாய் சென்றதற்கு பிறகு சரத்சந்திர ரெட்டி அளிக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இருக்கிறது. கெஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள். ஒரு முதலமைச்சரை கைது செய்வதற்கு அது மட்டும் போதுமா? நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தானே முதலமைச்சரை கைது செய்ய முடியும், ஏன் முதலமைச்சருக்கு பெயில் வழங்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அதனுடைய ஒரே ஒரு என்னன்னா, PMLA அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தது. அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒண்ணு. அதை கொண்டு வந்தது யாருன்னா இந்த மோடி அரசாங்கம் தான். அதாவது இதற்கு முன்னதாக இருந்தது, நீதிமன்றத்தில் அவர் நிரூபிக்கப்பட வேண்டும், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டாலோ முழுவதுமாக அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்களை கைது செய்ய வேண்டும். ஆனால் மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமாக கைது செய்தால் அவர்களுக்கு பெயில் வழங்க வேண்டாம், எந்த ஒரு காரணம் கொண்டு பெயில் அளிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தில் கொண்டு வந்தது இந்த மோடி அரசாங்கம் தான் 2018. இது கொண்டு வந்ததற்கு அடுத்த 4 ஆண்டுகளில் கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டார்கள், மணிஷ் சிசோடியாவை கைது செய்து விட்டார்கள், சத்யேந்திர ஜெயினை கைது செய்து விட்டார்கள், எம்பியான அஜித் சிங்கை கைது செய்து விட்டார்கள், ஒட்டுமொத்தமாக முடக்கி விட்டார்கள்.
காங்கிரசினுடைய அனைத்து பேங்க் அக்கவுண்டுகளையும் ஃப்ரீ செய்திருக்கிறார்கள். வருகின்ற தேர்தல் பிரச்சாரங்களுக்கோ அல்லது தேர்தலுக்காக ஒரு தொகையை கூட எடுத்து செலவிட முடியாத அளவிற்கு அவர்களுடைய அக்கவுண்டை ஃப்ரீ செய்திருக்கிறார்கள். பல கோடி ரூபாய் இவருக்கு பினான்சியலாக ஃபைன் செலுத்தப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் 1990களில் நடந்த வழக்குகளில் பிரச்சனைக்குரிய வழக்குகளாக இருந்ததற்கு இப்போது பிழை அளிக்கிறார்கள் என்று கூறி காங்கிரஸ் கட்சியினர் பல கோடி ரூபாய், ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட 15 கோடி ரூபாய் கட்ட வேண்டுமாம். இதற்காக என்று கேட்டால் அவர் ஐடிஆர் ஃபைல் செய்யும் போது பழைய பான் கார்டை பயன்படுத்தி விட்டார்களாம். எப்படியெல்லாம் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை, சர்வாதிகாரத்தை கையில் வைத்து முடக்குகிறார்கள். நீங்க இந்த டிக்டேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதாவது ஒருவர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாரு. அந்த டிக்டேட்டர் அவர் ஓடும் பொழுது கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி வைத்து மற்றவர்கள் எல்லாம் சொல்வார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி அந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறுகிறார் என்கிற காட்சி தான் அதில் காணப்பட்டிருக்கிறது. அதுபோல்தான் இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை சுற்றியுள்ள எதிர்கட்சி தலைவர்களை ஒட்டுமொத்தமாக முடக்கி அரசு அதிகாரம் மூலமாக அவர்களை ஒடுக்கி சிறைபிடித்து இப்போது ஆஸ்வாசத்தில் இருக்கிறார் நம்முடைய மோடி அவர்கள். பயந்த சர்வாதிகாரியை பார்த்திருக்கிறீர்களா? அவர் நம்முடைய மோடி அவர்கள் தான். அதோடு மட்டும் நின்று விடவில்லை. நம்ம கல்கத்தாவுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் அப்படிங்கிற ஒரு நபரை நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய நீதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சென்று சேர்கிறார். பாஜக அவர் நீதிபதியாக இருந்த போதே அவரை அழியதாகவும் அதனால்தான் ராஜினாமா செய்துவிட்டு தற்போது பாஜகவில் சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். அவரிடம் ஒரு உரையாடலில் ஒரு செய்தி தொடர்பான சந்திப்பில் கேட்ட பொழுது, காந்திஜியா அல்லது கோட்சேவையா என்ற கேள்விக்கு நான் சிந்தித்து பதில் கூறுகிறேன் என்று கூறியவர்தான் இந்த அபிஜித் கங்கோபாத்யாய். இப்படிப்பட்ட நீதிபதிகள் இருந்தால் இந்தியாவுடைய நீதி அதிகாரத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அபிஜித் கங்கோபாத்யாய் மட்டுமல்ல, ரஞ்சன் கோகோயை பத்தி நமக்கு தெரியும். பாபரி மசீதினுடைய தீர்ப்பு வழங்கியவர், ரஃபேல் வழக்கில் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கூறியவர்கள், இதெல்லாமே இந்த ரஞ்சன் கோகோய் தான். அதன் பின்பு ராஜ்யசபா எம்பியாக மாறினார். தற்போது இந்த அபிஜித் கங்கோபாத்யாய்க்கும் அடுத்த முறை கண்டிப்பாக வேட்பாளர் பட்டியலில் இவருடைய பேரோ அல்லது ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியோ கண்டிப்பாக இருக்கும். இப்போது காங்கிரஸை முடக்கிவிட்டது. எதிர்கட்சியினுடைய வாயை மூடிவிட்டார்கள். குறிப்பாக டெல்லியையும் பஞ்சாபையும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி கட்சியை ஒட்டுமொத்தமாக சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அதிஷி சொல்லும் பொழுது, இந்த மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நடந்த அனைத்து பணங்களும் இப்போது பாஜகவிடம் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சரச்சந்திர ரெட்டி அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் அளித்திருக்கக்கூடிய 52 கோடி ரூபாயும் பாஜகவுடைய கோடி, அதாவது 3/4 34 கோடி பாஜகவிற்கும் மீதம் இருக்கக்கூடியது டிடிபி மற்றும் பிஆர்எஸ் கட்சிகளுக்கு அளித்திருப்பதாக அதிர்ச்சி ஆதாரத்துடன் கூறுகிறார். அதுவும் இவர் கைது செய்யப்பட்ட 5 நாட்கள் கழித்த பின்புதான் இந்த பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. அதாவது எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இடி, சிபிஐ வைத்து ஒட்டுமொத்தமாக முடக்கி எதிர்கட்சிகளுடைய வாயை பூட்டி புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்து அவர்களை எப்படியாவது கைது செய்யலாம். அதாவது இதெல்லாம் முன்னரே திட்டமிட்டு அதன் பின்பு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகல் 370 நீக்கிய போது வாங்சுக் அப்படிங்கிற நபர் மிகப்பெரிய அளவில் ஆதரவு அளித்திருந்தார் பாஜகவுக்கு. இது எங்களுக்கு மிக தகுதியானது, எங்களுடைய உரிமைகள் மீட்கப்பட்டது என்றெல்லாம். ஆனால் அவர் வசிக்கக்கூடிய இடத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக பாஜகவை நாடிய போது ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்காமல் 21 நாட்கள் ஒட்டுமொத்தமாக அன்ன ஆகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்ததை கூட திரும்பி கூட பார்க்காத இந்த பாஜக தான் வளர வேண்டும், தன்னுடைய கட்சி வளர வேண்டும், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், கட்சியில் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வளர வேண்டும், பணம் என்று மட்டும்தான் இவர்களுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரமும் பணமும் இருந்தால் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அதனுடைய ஒரு பங்குதான் இது. மணிப்பூரில் நடந்த கொடுமைக்கு இன்றைய வரையிலும் பதில் சொல்வதற்கு யாராலும் முடியவில்லை. விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை போன்றவற்றை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்கும் பொழுது வாக்களித்தால் சரி, நம்முடைய வாக்குகள் எல்லாம் உண்மையானதாக இருக்கின்றன, வாக்களித்தாவது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று பார்த்தால் எலெக்ஷன் கமிஷனராக யார் இருக்கிறார்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் சரி, எலெக்ஷன் கமிஷனரும் மொத்தமாக 3 பேர் இருக்கிறார்கள். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார். இதற்கு முன்னதாக தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் அப்படிங்கிற நபர் தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக தான் ஒட்டுமொத்தமாக இந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்து தான் போவதாக கூறியிருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரிந்த சொந்தங்கள் எல்லாம் அவர் நல்ல ஆரோக்கியத்தில் தான் இருக்கிறார் என்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை அறிக்கை சொல்கிறது. இப்படி பல குளறுபடிகள். என்ன சொல்றாரு அப்படின்னா,
சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமாருக்கும் அருண் கோயலுக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாஜகவினுடைய அழுத்தம் காரணமாக தான் அருண் கோயல் அவர்கள் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனரை நியமிப்பதற்கு 4 நபர்கள் இருக்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர், இந்தியாவுடைய பிரதமர், இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், அதன் பின்பு உச்சநீதிமன்ற நீதிபதி. இப்போது பாஜக ஒரு சட்டம் கொண்டு வந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதி அதிலிருந்து தூக்கிவிட்டு இப்போது மோடி, அமித்ஷா மற்றும் எதிர்கட்சி தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மட்டும் 3 பேர் தான் இருக்கிறார். ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு இரவு, அது ஒரு நாள் திடீரென்று இரவு 22 பேர்களை கொடுத்து அதில் 2 பேரை நான் தேர்வு செய்யும்படி இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு போதுமான அவகாசமோ அவர்களை பற்றிய அவருடைய பின்புலங்கள், அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய நடவடிக்கை, அவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இது எதுவுமே பண்ணாம 2 பேரை செலக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்றாரு. 2 பேரை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஒன்று கியானேஷ் குமார் அப்படின்னு சொல்றவர். அவர் அமித்ஷாவுடைய அமைச்சரவையில் IAS அதிகாரியாக இருந்தவர். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சின்னவர், அவருடைய பேரு சரியாக தெரியல, ஆனா அவரும் இந்த HR அமைச்சரவையில் இருந்தவர் என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இப்படி எலெக்ஷன் கமிஷனையே இவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்றால் நாம் எதன் அடிப்படையில் வாக்கெண்ணிக்கையும் வாக்களிப்பதையும் உண்மையாக கருத முடியும்? எந்த விவஸ்தையில் இந்த நீதி நியாயங்கள் சரியாக இருக்கின்றன? தேர்தல் சீரான வழியில், நேர்மையான வழியில் தான் நடக்கிறது என்று எந்த அளவிற்கு நாம் நம்ப முடியும் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் இந்தியா ஜனநாயக பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் அடிமுட்டாளாக தான் இருக்க வேண்டும். இந்தியா 3% தான் ஜனநாயகத்தில் முங்கிக் கொண்டிருக்கிறது. மீதி 97% சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வாதிகாரம் தலைக்கேறிவிட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் என்று கூட பாராமல் அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக தீக்கிரையாக்கி ஆட்சி அதிகாரங்களை கை வைத்து தங்களுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்னும் சில நாட்களில் தேர்தல் இருக்காது, தேர்தல் ஆணையம் என்று ஒன்றே இருக்காது. ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்று ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ, ஆனால் அவர்கள் கூட பயந்த ஒரு சர்வாதிகாரியாக நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் அவர்களோ பயந்த ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் நடித்து போய் எங்கே நாம் தோற்று விடுவோமோ, மக்கள் நம்மளை காரி துப்பி விடுவார்களோ என்று எண்ணி இவர் புதிதாக சட்டங்களை கொண்டு வந்து எதிர்கட்சியினரை முடக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இறுதி கட்டமான முடிவுதான் இப்போது நீதிமன்றங்களில் எல்லாம் செயல்படுத்தக்கூடிய புதிய சட்டங்கள். இப்போது மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்மானித்து 2 ஆண்டுகள் அவருக்கு தண்டனை வழங்கும்படி தீர்ப்பு வழங்கி ஒட்டுமொத்தமாக அவருடைய MP பதவியை பறித்தது. அந்த விஷயத்தில் மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ராகுல் காந்திக்கு மீண்டும் MP பதவியை திரும்ப கொடுத்தது என்பது நமக்கு தெரியும். இப்போது பல விவகாரங்களில், குறிப்பாக இந்த எலக்டோரல் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா, அதனை பற்றி விவாதிப்பதற்காக ஒரு மீடியாக்கள் கூட வாய் திறக்கவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். அதாவது தேர்தல் பத்திரங்களில் நடந்த அத்தனை அநீதிகள், அத்தனை ஊழல்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு மீடியாக்கள் கூட வாயை திறக்கவில்லை. பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் எப்போது வேண்டுமானாலும் CBIயோ EDயோ அவருடைய பத்திரிகை சேனலை ரைடு நடத்தலாம். கோடி மீடியாக்கள் அதனுடன் சேர்ந்து பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹரியானா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டு கனவு கண்டு அங்கிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரிகளை எப்படியாவது ஊழலுக்கோ அல்லது மிகப்பெரிய அளவில் இவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் என்று கூறி போலியான வழக்குகளை போட்டு கைது செய்து சிறையில் அடைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சர்வாதிகாரம் தலைவிரித்து ஆடத் தொடங்கிவிட்டது. இன்னும் சில வருடங்களில் ஒட்டுமொத்த சர்வாதிகார நாடாக மாறப்போகிறது. ஜனநாயகம் இந்தியாவில் அழிந்து விட்டது. அரசியல் அமைப்பை இவர்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் 400 இடங்களை இவர்களுக்கு கொடுத்தால் அரசியல் அமைப்பை இவர்கள் திருத்தி எழுதுவார்கள் என்பதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்று. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.